மதுரை மாவட்டம் சோழவந்தானில் உள்ள மண்ணாடிமங்கலம் குருவித்துறை சாலையில் 2,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார்ச்சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர், பேரூராட்சி தலைவர் சோழவந்தான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நீலகிரி மாவட்டம் கண்டோன்மென்ட் வெலிங்டன் பகுதியில் பொதுநல மருத்துவர், குழந்தை நிபுணர் உள்ளிட்ட நிபுணர்களுடன் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் முன்னாள் கண்டோன்மென்ட் துணைத் தலைவர் வினோத்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் முன்பு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி வாணிபக் கழக சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கோரிக்கைகளை நிறைவேற்றப்படவில்லை என்றால் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக நலவாரியத்தில் கடிதம் அளித்ததாக தெரிவித்தனர். தேனி மாவட்டத்தில் தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு கடத்தப்படும் உணவுப் பொருட்களை தடுப்பதற்காக காவல்துறையினர் மற்றும் பொது விநியோகத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இரு மாநில அதிகாரிகளும் கலந்து கொள்வது வழக்கமான நிலையில் இந்த முறை கேரளா அதிகாரிகள் வராததால் தமிழக அதிகாரிகள் மட்டும் கூட்டம் நடத்தினர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அஞ்சலை அம்மாள் நினைவு தினத்தை முன்னிட்டு தாவேகா கட்சி சார்பில் அவரின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஒன்றிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் அஞ்சலை அம்மாளின் 61வது நினைவு அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கிழக்கு மாவட்ட செயலாளர் காந்திராஜ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் மருத்துவமனைக்கு கூடுதல் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் ஒன்றிய செயலாளர் சேசுராஜ், மாவட்ட துணை செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை RK நகரில் 3,10,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மின்மாற்றி அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் JJ எபினேசர் துவக்கி வைத்த நிலையில் மாமன்ற மற்றும் மாநகராட்சி உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் தொழிற்சாலையில் 3 ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தை தொடர்ந்து வந்த நிலையில் திடீரென உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின்படி சோதனை மேற்கொண்ட போலீசார் சந்தவேலூர் கிராமத்தில் சோதனை மேற்கொண்டு 3 கைது செய்து அவர்களிடம் இருந்து 4,5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சிவாயத்தில் 1.70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக 1000 மெட்ரிக் டன் அளவு இருப்பினை செய்வதற்காக புதிதாக வட்ட செயல்முறை கிடங்கு அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் குளித்தலை MLA மாணிக்கம் ஆகியோர் அடிக்கல் நாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் ஒரக்கடம் அருகே மாநில நெடுஞ்சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ள ராட்சத விளம்பர பேனர்களால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே சாலையோரம் விதிகளை மீறி அமைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்ற வாகன ஓட்டிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த வடசேரி பகுதியில் மறைந்த முன்னாள் பிரதமர்
வாஜ்பாயின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கொடியேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சி முடிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் நாளுக்கு நாள் பாலியல் தொல்லை அதிகரித்து வருகிறது என்றும், பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்று கேள்வி எழுப்பியும், சமூக வலைதளங்களில் தினசரி இது குறித்து விவாதம் மட்டுமே நடைபெற்று வருவதாக விமர்சித்து பேசினார். என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? விவாதங்கள் நடந்துட்டு இருக்குது. சோசியல் மீடியால தினசரி விவாதம் இதுதான் நடக்குது. ஆனா தீர்வு என்ன? போதைப் பொருட்களுக்கு தீர்வு என்ன? அதாவது எல்லாம் சமாளிஃபிகேஷன் நடத்தி அப்படியே சமாளிச்சு விட்டுட்டு தான் இருக்கிறாங்களே ஒழிய டைவர்ட் பண்றாங்க. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு டைவர்ட் பண்ணி விட்டுறது. ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் கடுமையாக உயர்த்தப்பட்ட சொத்து வரியை குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈரோடு தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் மாநகராட்சி துணை மேயரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. மேலும் செய்தியாளர்களிடம் பால் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருவதாகவும், எனவே உயர்த்தப்பட்ட சொத்து வரியை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்ததாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். புதிதாக உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய சொத்து வரி இனங்களை கண்டித்தும், இவ்வாறு வரிகளை விதித்தால் மக்களால் கட்ட முடியாது என்ற கருத்தை முன்வைத்து மனு கொடுத்துள்ளோம். ஈரோடு மாவட்டத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாநகராட்சி பகுதிகளில் கடுமையான வரி உயர்வை ஏற்றிருக்கிறார்கள். இது கோவை, திருச்சி போன்ற நகரங்களை ஒப்பிடும்போது ஈரோடு மிக கடுமையாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள அரசு கபிலர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் பள்ளி நேரத்தில் மதில் சுவற்றில் ஏறி குதித்து வெளியே செல்லும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் நிலையத்தில் திருமணம் செய்து தனது காதலனுடன் தஞ்சமடைந்த பெண்ணின் பெயரில் இருக்கும் சொத்துக்களை அவரது பெற்றோருக்கு மாற்றிக் கொடுக்கும் விதமாக பாண்டுபத்திரத்தில் போலீசார் கையெழுத்து பெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்களது பெண்ணை அவரது காதல் கணவர் முறையாக பார்த்துக் கொள்வார் என நம்பிக்கை இல்லை என பெற்றோர் தெரிவித்த நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரியில் அதிகாலை நேரத்தில் பேருந்து நிலையம் சென்ற டேவிட் ராஜன் என்பவரை இளைஞர்கள் சிலர் சுற்றி வளைத்து தாக்கி செல்போன் பறிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது அவர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து கிருஷ்ணகிரி நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூரில் குமரவேல் என்பவருக்கு சொந்தமான பனியன் வேஸ்ட் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பூர் வடக்கு தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்த நிலையில் இதுகுறித்து திருப்பூர் வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சிராப்பள்ளி கலையரங்கத்தில் தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் மாவட்ட அளவிலான தென்னை சாகுபடி மற்றும் சாகுபடிக்கு பிந்தைய தொழில்நுட்பம் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றி தோட்டக்கலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை பார்வையிட்டு தென்னை சாகுபடி மற்றும் சாகுபடிக்கு பிந்தைய தொழில்நுட்பம் குறித்து கையேட்டினை வெளியிட்டார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே தமிழக அரசினர் விருந்தினர் மாளிகையில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறைகளின் சார்பில் அரசு துறை அலுவலர்களுடன் மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் 20 பழங்குடியினர் மக்களுக்கு PM ஜென்மம் திட்டத்தின் கீழ் 1.14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டுவதற்கான ஆவணங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் R. ராசா வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீலகிரி மாவட்டத்தில் குறைகள் ஒன்றும் இல்லாத அளவுக்கு 95% பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள பணிகள் எதிர்வரும் மழைக்கு முன்னால் முடிக்கப்படும் எனவும், குடிநீர் திட்டம் விரைவில் முடிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். குறை ஏதும் இல்லாத அளவிற்கு இந்த மாவட்டத்தில் பல்வேறு தட்பவெப்பநிலையினுடைய இடையூறு இருந்தாலும் கூட அவற்றையும் மீறி பணிகள் செவ்வன 95% மேலாக நடைபெற்றிருக்கிறது.
சில இடர்பாடுகள் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற அல்லது சுணக்கமாக இருக்கின்ற 5% பணிகளும் வருகின்ற மழைக்காலத்திற்கு முன்பாக ஜூன் மாதத்திற்கு முன்பாக முடிக்கப்பட்டுவிடும் என்கின்ற உறுதியை உத்தரவாதத்தை அந்தந்த துறை அலுவலர்கள் அளித்திருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் படந்தாளுமூடு பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரி மாணவர்களை சுற்றுலா கொண்டு செல்ல கேரளா பதிவு எண் கொண்ட தனியார் பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு கல்லூரி முன்பு நின்று கொண்டிருந்தது. அப்போது அங்கு வந்த ஒரு சில வேன் ஓட்டுநர்கள் பேருந்தை வழிமறித்து பேருந்து ஓட்டுநரை சரமாரியாக தாக்கினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.